வெஜிடபிள் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானொலி வச்சுட்டு வானொலி ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் எண்ணெய், அதுக்கு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா லைட்டாக கீரி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 3 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான உப்பு சேர்த்து இப்போ வதக்கிக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வதங்கினதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நறுக்கி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து குழம்புக்கு தேவையான தண்ணீரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் ஒரு 4 முந்திரி பரு, 3 டீஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி எல்லாமே வெந்த உடனே இந்த குழம்போட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சரி பார்த்து உப்புலாம் சரி பார்த்துட்டு 3 நிமிஷம் லிட்டு போட்டு கொதிக்க வச்சு எடுத்தால் சூப்பராக வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய வீடியோ இருக்குது.